வாழ்க வளமுடன். ஈரமான கருவறை, குளிரும் அம்பாள். பக்தர்களுக்காக 28 நாட்கள் பச்சை பட்டினி இருக்கும் அம்பாள். மலர்கடலில் மூழ்கும் சமயபுரம் மாரியம்மனை பற்றி மெய் சிலிர்க்க வைக்கும் அற்புத தகவல்களை இந்த ஆன்மீக பதிவினில் அறிந்து கொள்வோம். இணைந்து பயணிப்போம் ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனல் ஸ்ரீனிவாசோடு. நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. தமிழ்நாட்டில் அம்மன் கோயில்களில் நடைபெறும் முக்கியமான விழாக்களில் ஒன்று பூச்சொரிதல் விழா. குறிப்பாக சக்தி தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வழிபாடாகும். மூலவர் அம்மன் மீது பூக்களை குவித்து குளிர்விக்கும் நோக்கில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காகவும் அம்மனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் வாழ்வில் வளம் பெறுவதற்காகவும் இவ்விழா கொண்டாடப்படுகிறது. சக்தி வழிபாடு தமிழகத்தில் பிரசித்தமானது. அதிலும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அம்மன் கோயில்களுக்கெல்லாம் தலைமை பீடம் என்றே சொல்லலாம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள மாரியம்மன் கோயில்களில் மிக முக்கிய கோவிலான திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நடைபெறும் பூச்சொரிதல் விழா மிகவும் புகழ்பெற்றது. தாய் வீடு சமயபுரம் என்று புகழப்படும் இந்த ஆலயத்தில் எல்லா நாட்களுமே திருவிழா கோலம்தான். இந்த கோயிலில் ஆண்டுதோறும் பூச்சொரிதல் விழா வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது. பூச்சொரிதல் விழாவை தொடங்கும் விதமாக சமயபுரம் மாரியம்மன் 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்வார். பொதுவாக பக்தர்கள் கடவுளை நோக்கி விரதம் இருந்து வழிபடுவார்கள். ஆனால் உலக நன்மைக்காக, மக்கள் நல் வாழ்வுக்காகவும் சமயபுரம் மாரியம்மனே 28 நாள் விரதம் இருப்பார். இது பச்சை பட்டினி விரதம் என்று அழைக்கப்படும். ஆண்டுதோறும் மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று தொடங்கி பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை 28 நாட்கள் இந்த விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அந்த சமயத்தில் அம்மனுக்கு தளிகை, நெய்வேத்தியம், சமைத்த உணவு படைக்கப்படாது. நீர்மோர், துள்ளுமாவு, இளநீர், பானகம் போன்றவை மட்டுமே படைக்கப்படும். பக்தர்களும் விரத உணவை மட்டுமே உண்பார்கள். இதனால் இந்த சமயத்தில் கோவிலில் அன்னதானம் செய்யும் சடங்கு நடைபெறுவதில்லை. அம்பாளின் கருவறையை சுற்றி எப்பொழுதும் நீர் நிறைந்திருக்குமாறு ஈரத்தன்மையுடன் வைத்திருக்கின்றார்கள். அம்பாள் எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருப்பதற்காக இந்த ஏற்பாடு. அம்மன் விரதம் இருக்கும் நாட்களில் அம்மன் மனதை குளிர்ச்சி செய்யவே பூச்சொரிதல் விழா நடைபெறுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த 28 நாட்களில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அம்மனின் விரதம் நல்லபடியாக நிறைவு பெறவும், அம்மனை குளிர்விக்கவும் பக்தர்கள் கூடை கூடையாக விதவிதமான மலர்களை தலையிலும் யானை மீதும் சுமந்து வந்து அம்மனுக்கு சாற்றி வழிபடுகின்றார்கள். இந்த விழாவுக்காக அனைத்து மாவட்ட ஊர்களிலிருந்தும் விதவிதமான மலர்கள் வண்டிகளில் கொண்டு வரப்படுகிறது. ஜாதி மத பேதமில்லாத எல்லா மக்களும் பூக்களை வாங்கி அம்மனுக்கு சமர்ப்பிக்கின்றார்கள். திருவிழா முதல் நாளில் கோவில் நிர்வாகம் சார்பில் யானை மீது பூக்கூடைகள் வைத்து மாட வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு பூச்சொரிதல் செய்யப்படுகிறது. குறிப்பாக ஸ்ரீரங்கநாதர் அனுப்பி வைக்கும் மலர்களே அம்மனுக்கு முதலில் சமயபுரம் அன்னையின் மீது சொரியப்படுகிறது. என்ன இருந்தாலும் அண்ணன் வீட்டு சீதனம் என்றால் பெண்களுக்கு ஒரு அபிமானம் இருக்கும் தான் இல்லையா? மல்லிகை, ரோஜா, முல்லை, செவ்வந்தி போன்ற பல வகையான நறுமணம் மிக்க மலர்கள் அம்மன் மீது சமர்ப்பிக்கப்படுகிறது. பூக்களால் அம்மன் முழுமையாக மூடப்பட்டு காட்சி அளிப்பது இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாகும். அப்படி மலர்கள் சூழ்ந்து காணப்படும் சமயபுரம் மாரியம்மனை காண்பதற்கு கண்கோடி வேண்டும். பூச்சொரிதல் விழா காலங்களில் பல்வேறு ஊர்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து அவர்களது அருளை பெற்று செல்கின்றார்கள். சமயபுரத்தால் விக்கிரகம் மூலிகைகளால் ஆனதால் இதற்கு அபிஷேகம் கிடையாது. உற்சவர் அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம். கருவறையின் பின்புறம் அம்மனின் பாதங்கள் உள்ளன. இதற்கு பக்தர்கள் மலர் சூடி தீபம் ஏற்றி வழிபடுகின்றார்கள்.
இவள் எளிய மக்களின் காவல் தெய்வமாக, நீதி வழங்கும் நீதி தேவதையாக, எல்லாவற்றிற்கும் தீர்வு சொல்லும் பேரரசியாக எப்பொழுதும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு துணை இருக்கின்றாள். பக்தர்களுக்காக தன்னை வருத்தி பச்சை பட்டினி இருக்கும் சமயபுரத்தாளை அனைவரும் சென்று தரிசித்து அவர்கள் அருள் பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். நீங்கள் சமயபுரம் மாரியம்மனை தரிசித்தவர்கள் என்றால் உங்களுடைய அனுபவங்களை நமது கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.